ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இது சூப்பர் ஐடியாவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மாவு ஆட்டையில் பார்த்திங்கன்னா 2 கை அளவு மாவு எடுத்து சூப்பராக குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக சுட சுட ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி தாங்க பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து மாவு ஆட்டையில் 2 கை அளவு மாவு எடுத்துகிட்டு இந்த மாவு கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பசும்பால் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே வாசனைக்காண்டி ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், நீங்கள் சுக்கு கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சுகர் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து கருப்பு உளுந்து, வரகரிசி, சாமை அரிசி, திணை அரிசி கிட்டத்தட்ட 33 சிறுதானியங்கள் சேர்த்து வீட்டு முறைப்படி தயாரிக்கப்பட்ட சத்துமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டோம். இல்லை டாட்டா மாவு, சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இது ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பாலும் உளுந்து மாவையும் அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு சிம்மிலே பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். நல்லா உளுந்தும் இந்த பாலும் நல்லா வெந்து வந்துடுங்க. நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட ஒரு 2 டம்ளர் அளவு சேர்த்துக்கலாங்க. ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும்போது நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இனிப்புக்காண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பட்டியோ பனவெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது தேவைப்படுதோ அதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா சூடோடு அப்படியே அடுப்பில் கொதிக்கும் போதே நீங்கள் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது அந்த பால் வந்து திரஞ்சிரும். அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவைப்படுற அளவு இனிப்பு சேர்த்துட்டு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இந்த நாட்டு சக்கரை நல்லா சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு டம்ளரில் சர்வ் பண்ணிட்டா போதுங்க. சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா சூப்பராக மலைக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கை கால் வலி, மூட்டு வலி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ட்ரிங்க்ஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். நல்ல க்ரீமியாக கோல்ட் காஃபி மாதிரியே சூப்பராக இருக்கும். நீங்களும் மாவாட்டையில் ஒரு 2 கை அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி சுட சுட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.